எம்மா தாம்சனுக்கு ஒரு ஹீரோயிக்கான ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு பனி பிரதேசத்தில் நடக்கக்கூடிய கதை தான் டெட் ஆஃப் வின்டர். ஹேட்ஃபுல் எயிட்ஸில் எப்படி ஓப்பனிங் சீன் பயங்கரமாக இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனால் ஹேட்ஃபுல் எயிட்ஸில் எனியோ மார்க்கோனி லெஜண்டுக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் அந்த காரை ஓட்டிகிட்டு வரும்போது அந்த ஏரியாவை பற்றி ரேடியோவில் வந்துட்டு பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. அங்கே யாரும் போக வேண்டாம், பனி ஜாஸ்தி பெய்யுது, டிரைவர்ஸ் யாரும் போக வேண்டாம்னு சொல்லும்போது அப்போ ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு மியூசிக் போட்டிருப்பானுங்க. அட்டகாசமாக இருக்கும். படத்துடைய ஆரம்பத்துலேருந்து மெதுவாக அப்படியே வந்து 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 இந்த பிரிட்ஜுக்கிட்ட வரும்போது பயங்கரமாக பீட்டு போகும். சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல்லாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் போட்டிருக்கானுங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ஹேட்ஃபுல் எயிட்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் சொன்னேன், ரெண்டுமே வேறு வேறு கதைகள், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இந்த படத்துடைய கதை என்னன்னா, எம்மா தாம்சன் அதாவது பாப் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்காக ஹெல்டா லேக்குக்கு போகிறாங்க. அங்கே கொஞ்சம் பனி ஜாஸ்தியாக இருக்கிறனால வழி தவறிடுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற கேபினில் ஒருத்தங்கிட்ட போய் எப்படி இந்த ஹெல்டா லேக்குக்கு போகணும்னு கேட்குறாங்க. அப்போ அவன் மலைக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் அங்கே சில ரத்த கரைகள்லாம் பார்க்குறாங்க. இது மூலயமா அவன் ஒரு பொண்ணை கடத்தி வச்சுருக்காங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்க எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றினாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரை நல்லா உள்வாங்கி கச்சிதமாக பண்ணுவாங்க. இதுலேயுமே எம்மா தாம்சன் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலிங்காக சின்ன சின்ன நுவான்ஸ் எல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் இவங்க வந்து அந்த பெட்ரோல் பம்ப் எடுத்து பெட்ரோல் போடுவாங்க. அது சும்மா எடுத்து போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் அதை எடுத்து அந்த டியூப்ஸை பார்த்து அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் போடுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கூல் ஸ்டைல். இது பழைய ஆளுங்க தான் அதை நல்லா கற்றுருப்பாங்க அந்த கலையை. அதனால இவங்களுக்கு வந்துட்டு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ சூப்பராக டீட்டெயிலிங்காக பண்ணுவாங்க. நம்ம தமிழில் கமல், நாசர் இவங்களெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். இப்போல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. இப்போ நல்லா நடிக்கிறது நடிப்பாகவே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க. அதுதான் மெயினு. ரொம்ப லைவாக இருக்குது. அது பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க முகத்திலேயே வந்துட்டு ஒரு சோகம் இருக்குது. அதாவது வந்து ஒரு மெலன்கோலியாக இருக்குது. அது அப்படியே அந்த அளவுக்கு வந்து ஃபேஸில் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஆக்டர் அவங்க. சார் படம் ஃபுல்லாகவே ஸ்னோவி அட்மாஸ்பியர் தான். இவங்க லேக்கோடைய அட்ரஸ் கேட்கறதுக்காக அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டுமே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மரக்கட்டையை வெட்டிட்டு இருக்கிறது கேட்கும், ஓரத்தில் கேட்கும். இவங்க அதை வச்சு போய் அங்கே போய் வழி கேட்பாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டர் தான். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர். அந்த ஏரியாவில் எவ்வளோ குளிராக இருக்குங்கிறது படம் பார்க்கும்போது நமக்கே தோணும். இந்த கதைக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்து கரெக்டாக இருந்தது. அதனால தான் வந்து இந்த படம் வந்துட்டு வேற ஒரு ஸ்டைலில் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு சாதாரண கதை தான், ஒரு டேக்கன் மாதிரியான ஒரு கதை தான். ஆனால் அதை வந்து லேண்ட்ஸ்கேப் வேற இடத்துல வச்சனால இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எனக்கு பிரச்சனை இருந்தது என்னன்னா அந்த ஆன்டாகனிஸ்ட் தான். அது வந்து அந்த கேரக்டரு ரொம்ப ஒரு ரூத்லெஸ்ஸான கேரக்டராக வந்துட்டு எனக்கு தோணலை. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு கேரக்டர் தான் இருக்குது. ஏன்னா அதோட நீடுக்கு தான் வந்துட்டு அது கிட்னாப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அது ஒரு ரூத்லெஸ் கேரக்டராக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அந்த மாதிரி பண்ணாமல் விட்டாங்க. ஏன்னா அதோட நீடுக்கு தான் பண்ணுது. அது வேணால் ஒரு மைண்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம். மற்றபடி வந்து அது ரூத்லெஸ்ஸாக மாறல. அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இல்லாதனால அது கொஞ்சம் வந்துட்டு ஹெவியாக இல்லாத மாதிரி இருந்தது. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் இந்த படத்தோடைய ஒரு டிராபேக் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பாபுடைய ஃப்ளாஷ்பேக்ஸ் அடிக்கடி வர்றதும் அதுவும் நல்லா இருந்தது. அது மூலியமா தான் இவங்க ஏன் இங்கே வந்தாங்கங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வருது. அந்த மாதிரி வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. எனக்கு எங்கே வந்துட்டு இதாச்சுன்னா இவங்க வந்து அந்த ரூம்குள்ளே இருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தப்பிக்கிறது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா இவங்க வந்து ஒரு சின்ன சவுண்டு வச்சு தான் அங்கே போய் அட்ரஸ் கேட்டாங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இதெல்லாம் கண்டதையும் உடச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யங் ஹீரோஸாக இருப்பாங்க, அதுதான் மேட்ரு. ஆனால் இதில் அப்படி இல்லாமல் ஒரு வயசானவங்க வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி, அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி போனது தான் இந்த படம் வந்து ஒரு தனியாக தெரியறதுக்கான காரணமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயிலிங்காக இருந்தது படம். ஏன்னா இந்த குளிரில் என்னென்ன பண்ணுவாங்க அதுக்கான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் நல்லாவே சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அதில் மியூசிக் வந்து பெரிய ரோல் பண்ணுது. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து அட்டகாசமாக இருந்தது. அதே மாதிரி கேமரா ஒர்க் சொல்லவே வேண்டாம். நீங்கள் வந்துட்டு
ஒரு பனிப்பிரதேசத்தில் வச்சாலே போதும், படம் சூப்பரா. எனக்கு இந்த மாதிரி படங்கள் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக பார்ப்பேன். கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹீரோயிக்காக முடிச்சிருப்பாங்க, ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு பிட்டர் ஸ்வீட் எண்டிங் தான். ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ஸ்னோவி த்ரில்லரு. டைம் கிடைச்சா பாருங்க. பை.